என்னங்க உங்க மேல அன்பா மட்டும் இல்ல. நம் நெஞ்சில் நிரப்பப்பட்ட பனிமூட்டங்கள் எப்போது விலகும்? மனதில் முழுமையாக ஒளி வருகிற போது. இந்த ஒளியை நான் ரொம்ப நாளா ரொம்ப நேரமா எல்லாத்தையும் விழிச்சு பிடிச்சு சூரியனை வரைக்கும் காட்டிட்டேன். ஆனாலும் ஒளி தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. ஒளி வந்து நம்ம உள்ள இருக்க ஒளி வந்து நம்ம எண்ணங்கள்ல இருந்து நம்ம கனவுகள்ல இருந்து வரணும். அது சூரிய ஒளி பட்டா வராது. கடவுளே, இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து காதலிக்க வச்சு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கட் 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 கட். நான் தான் ஒரு அரசியல் தொண்டனுங்க. வந்துட்டு டெய்லி அடி வாங்கினா உத வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிக்கு காதல் வராதா? உதாரணமாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 5 வருஷம் கூட லவ் பண்ணலாம், 10 வருஷம் கூட லவ் பண்ணலாம், ரொமான்டிக்காக இருக்கு. ஒரே ஒரு நைட் அவங்க கூட ஒன்றா ஒரு ரூமில் இருக்கப்போ பிடிக்காம போயிடும். ஒரு காதலில் ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாற்றிக்கிறதுங்கிறத விட பல மடங்கு அதிகம் ஒருத்தர் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறதுங்கிறது. நம்முடைய காதல் வந்து கலாச்சாரம் பண்பாடு இதுக்குள்ளெல்லாம் சிக்கி தவிக்குதோ? சிக்கி தவிக்கல. ஆக்சுவலாக நம்ம கல்ச்சரே வந்து மனுஷனுக்கு எதிரான கல்ச்சர். நான் பேசுவேன் வந்து நான் உங்கள்கிட்ட பேசாதனால அவங்கள்ட்ட ஏதோ ஒரு நாளைக்கு வேலண்டைன் முடிஞ்சோட உண்மையை சொல்லிட்டீங்க. நான் வச்சுக்கிறேன், உங்களை தனியா வச்சுக்கிறேன். பேச மாட்டேன். கட் பண்ணுங்கப்பா. கட் பண்ணக்கூடாது. கட் பண்ண உங்களோட மொத்த லிஸ்ட்ல உங்களோட வயசுல உங்க கூட அதிகமா பேசின பொண்ணு நான் மட்டும்தான். உங்க கூட சண்டை போட்டது நான் மட்டும்தான். மத்தவங்க எல்லாம் ரகசியமா இருக்காங்க. நான் வந்து ஓப்பனா இருக்கேன். என்கிட்ட நீங்க பேச மாட்டேன்னு சொன்னீங்களா, இன்னைக்கு தகராறு தான் இது. கேமராக்காகவா நான் கேட்டேன் உங்ககிட்ட? நான் கேமரால அதை பத்தி எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன். சரி சரி, சின்ன பிள்ளைங்க நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு கற்பனை, மத்தவங்க பேசுறது எல்லாம் உண்மை. இதனாலதான் வேலண்டைன் செத்து போனா. கிஸ் டேக்கு இதுதான் அப்பா, அதாவது உங்க வாழ்க்கையிலேயே சொன்ன ஒரே வார்த்தை. நான் உன்னை அனுப்புறேன், நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், பதில் வரல, பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி டெலிட் ஃபார் மீன்னு ஒன்று இருக்கும். அதை அனுப்பி டெலிட் பண்ணிட்டேன்னா அது நான் மட்டும்தான், என்னோட பேஜ்ல மட்டும்தான் டெலிட் ஆகும். சந்தேக பிராணியா சந்தேக பிராணி. இருக்கும் என்னுடைய வேலண்டே வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் வெறுப்பு தான் நிறைஞ்சிருக்கு. அன்பு செலுத்துறதுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தருணங்களையும் நம்ம கூச்சப்படாமல் எடுத்துக்கணுங்கிறது தான் எல்லாருக்குமான என்னுடைய வாழ்த்து செய்தி. நம் நெஞ்சில் நிரப்பப்பட்ட பனிமூட்டங்கள் எப்போது விலகும்? கேள்வியா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். கேள்வியா? இது கேள்வி இல்லை, என்னோட உணர்வு. பசங்க போங்க, நல்லா கட்டு. நம் நெஞ்சில் நிரப்பப்பட்ட பனிமூட்டங்கள் எப்போது விலகும்? நம் மனதில் முழுமையாக ஒளி வருகிற போது. இந்த ஒளியை நான் ரொம்ப நாளா ரொம்ப நேரமா எல்லாத்தையும் விழிச்சு பிடிச்சு சூரியனை வரைக்கும் காட்டிட்டேன். ஆனாலும் ஒளி தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. ஒளி வந்து நம்ம உள்ள இருக்க ஒளி வந்து நம்ம எண்ணங்கள்ல இருந்து நம்ம கனவுகள்ல இருந்து வரணும். அது சூரிய ஒளி பட்டா வராது. கடவுளே, இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து காதலிக்க வச்சு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கட் 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 கட். இது இடம்பெறுகிற கருத்துக்கள் அனைத்தும் கற்பனையே சித்தரிக்கப்பட்டவை. அதனால ஏங்க வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களை வந்து பார்க்குறேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. காதல் சம்பந்தமாக தான் கேட்க போகிறேன், காதல் சம்பந்தமாக தான் பேச போகிறேன். காதல் சம்பந்தமாக அவ்வளோ உணர்வுகள் இருங்க. வேலண்டைன் டேங்கிறத வர ஃபாதர் வேலண்டைன் மாதிரி தான் நானும். அதாவது அப்போ வந்து ரோமாபுரி மன்னன் என்ன பண்ணா, யாரும் வந்து திருமணம் பண்ணக்கூடாது, லவ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டான். அதை மீறி ரகசியமாக வந்துட்டு நிறைய காதலர்களை இணைச்சி வச்சு அவங்களுக்கு ரகசியமாக சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வச்சார் ஃபாதர் வேலண்டைன். அதனால தான் அவர் ஜெயின் வேலண்டைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நானும் அதை காதல்களை இணைச்சி வைக்கிறது தான் என்னுடைய பணியே ஒழிய ஃபாதர் வேலண்டைனும் நானும் ஒன்று தான். காதலுக்காக நாங்கள் 2 பேருமே உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவன் செத்தே போயிட்டா. அப்படி நான் இப்போ உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எழுதி. நீங்கள் ஃபாதராக இருங்க, பிரதராக இருங்க, என்ன வேணாலும் இருங்க. அந்த உணர்வு வருது இல்லை, அந்த உணர்வு உங்ககிட்ட தானே வந்து கேட்க முடியும். நீங்கள் சேர்த்து வைங்க, சேர்த்தாம வைங்க. நீங்கள் யாரோட சேர்த்து வைக்கிறீங்கிறது உங்கள் பிரச்சனை, நாங்கள் யாரோட சேரணுங்கிறது எங்கள் பிரச்சனை. நான் இப்போ வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தான் சொன்னேன். அதுக்கே இவ்வளோ பெரிய ஃபிலாசபிக்கல். நான் என்ன சொல்கிறேன்னா, ஹாப்பி வேலண்டைன் டேன்னா நீங்கள் வந்து சொல்கிற பொருளில் எனக்கு அது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய காதல்களை எழுதுவது மட்டும்தான் என்னுடைய பணியை ஒழிய எனக்கு காதலிப்பதற்கு நேரமும் இல்லை, காதலிப்பதற்கு வந்து அதற்கான ஒரு மனநிலையும் இல்லை.
நான்லாம் ஒரு அரசியல் தொண்டனுங்க. வந்துட்டு டெய்லி அடி வாங்கணும், உத வாங்கணும், வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலுக்கு அரசியல்வாதிக்கு போனேன். காதல் வராதா? காதல் உணர்வுகள் எனக்கு இருக்காதா? வந்தது இல்லைங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நாங்கள் வந்து போராட்ட களத்தில் இருப்போம், ஜெயிலுக்கு போவோம், அந்த மாதிரி ரத்தம் சிந்துவோம். இதுதான் நான் வந்து தமிழை காதலிக்கிறேன், தமிழ் மண்ணை காதலிக்கிறேன். அதுதான் எங்கள் இந்த கட்சியை உருட்டெல்லாம் காதலிக்கிறேன், என்கிட்ட எங்கள் உருட்டாதீங்க. இயக்கத்தை காதலிக்கிறேன், கொள்கையை காதலிக்கிறேன். நமக்கு வாழ்க்கை அப்படி தான் நியமிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால நீங்க நாங்கள்லாம் நியமிச்சுக்கிட்டீங்க. இல்லை நாங்கள்லாம் ஒரு கடைக்கோடி தொண்டர்கள். போய் நாட்டுக்காக போராடின போய் காந்தி காதலிக்கலையா? நேரு காதலிக்கலையா? நாங்கள் அவங்கெல்லாம் எலைட்டுங்க. நீங்க யாரு அப்போ? நாங்கள் சாதாரண கடைப்பட்ட தொண்டன்றல நான் கடைக்கோடி தொண்டை போஸ்ட் சரி, ஓட்டுறது எனிவே உங்க இதெல்லாம் தான் வேலண்டைன்ஸ் எங்கள் டேக்கு வேலை. வந்து வருஷம் வருஷம் நான் வேலண்டைன்ஸ் டேக்கு போராடி நானே வேலண்டைன் ஆயிடுவோம் போல இருக்கு. எனிவே இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். நன்றி, நிறைய நன்றி. காதலர்கள் சார்பாக நன்றி. தமிழ் மட்டுமல்ல, தமிழை ஆங்கிலமாக பார்க்கக்கூடிய ஆட்களும் அதே சமயத்துல இளைஞர்களும் உலகமெங்கும் இருக்கிறவங்களுக்கு மனுஷபுத்திரன் எப்படி தெரியும்னா உங்களோட காதல் கவிதைகளால தான் தெரியும். காரணம் என்னன்னா அவங்களுடைய கண்ணீர் தருணங்களில் உங்கள் கவிதைகள் அவர்களுக்கு கைக்குட்டையா இருந்திருக்கு. சில நேரங்களில் காதலியை தேடி அலைந்த போது உங்கள் பல கவிதைகள் அவர்களுக்கு ஓ இவதான் என் காதலியா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால மட்டும்தான் வருஷம் வருஷம் அந்த காதலை உங்ககிட்ட வந்து எப்படியெல்லாம் கொட்ட முடியுமோ கொட்டி பார்க்குற நான் ஃபாதர் ஆயிடுவோம் போல இருக்கு. அல்லேலூயா அப்படிங்கிற மாதிரி. எனவே ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். அரசியல் பணிகளுக்கு மத்தியில நிறைய இளைஞர்களுக்குள்ள பூந்து விளையாடுறீங்களே. ஆக்சுவலாக வந்து இளைஞர்களை பற்றி எழுதணும்னு நான் நினைக்கல. என்னுடைய வாழ்க்கை வந்து இளைஞர்களால் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எனக்கு இளைஞர்களோட தான் இருக்க பிடிக்கும், அவங்க கூட தான் எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தான் என் சம வயதினராக இருக்கிறார்கள். இளைஞர்கள் மட்டும்தான் என்னுடைய ஜென்ரேஷனை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு காலத்தை நம்ம எழுதுகிறப்போ ஒரு காலத்தில் இருக்க பெரும்பாலான விஷயங்கள் இளைஞர்களுக்கு உரியதாக தான் இருக்குது. கல்ச்சர், ட்ரெண்டிங், அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல், என்ன சொல்கிறது, ஒரு வணிகம் சார்ந்து பார்த்தா கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருள்கள் வந்து குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். மார்க்கெட்டில் ஒரு மாலுக்கு போங்க, இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், பெரும்பாலான பொருள்கள் குழந்தைகளை மையமாக வச்சும் இளைஞர்களை மையமாக வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையை உயிர்ப்போடு வந்து முன்னெடுத்துட்டு போகிறாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஒரு கான்டெம்பரரி ரைட்டருங்கிற முறையில் இளைஞர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவங்க மனங்களில் என்ன நடக்குது, அவங்க எப்படி இன்றைக்கி வந்து வேறு ஒரு 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 யூனிவர்ஸை நோக்கி அவங்க இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம இது வரைக்கும் ரொம்ப பெருசாக நம்பினதெல்லாம் இன்றைக்கி எப்படி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, இதையெல்லாம் இன்றைக்கி இளைஞர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கண் முன்னாடி காட்டுறாங்க. அதனால் நேச்சுரலாகவே அவங்க என்னுடைய கண்டென்ட்டாக இருக்காங்க. காதல் இந்த வார்த்தைக்கு பல அறிஞர்கள், பல எழுத்தாளர்கள், பல பேர் பலவிதமான ஒரு அடிக்கோடிட்டு இதுதான் காதல் அப்படின்னு இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு காதல், அவங்கவுங்களுடைய புரிதல் அல்லது அவங்களுடைய அனுபவமாக இருக்கும். காதல்னா மனுஷபுத்திரன் என்னன்னு சொல்லுவார்? மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வரையறைகளை பார்த்துருக்கேன். இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் எப்போ பிரேக்கப் ஆகுது, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் எப்போ இல்லாமல் போகுது, அன்பு இல்லாதனால இல்லாமல் போகுதா, காமம் இல்லாதனால இல்லாமல் போகுதா, பணம் இல்லாமல் இருக்கிறதுனால இல்லாமல் போகுதுன்னா அதனாலலாம் கிடையவே கிடையாது. ஒரு லவ்வை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் தான் வந்துட்டு உதவியாக இருக்குது. எப்போ வந்து ஒரு பிரேக்கப், அதாவது நான் சொல்கிறது மனப்பூர்வமான ஒரு பிரேக்கப் எப்போ நடக்குதுன்னா, யாரோ ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேலே மரியாதை இல்லாமல் போகுது, அதாவது ரெண்டு பேர்த்துக்கும் மியூச்சுவலாக கூட அது நடக்கலாம். அப்போது அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்டை வந்து எவ்வளோ தூரம் நம்ம ரீட்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த உறவு இருக்கும். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எப்போ போகுதோ அப்போது அந்த உறவு அழிய ஆரம்பிச்சிடும். மற்ற எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணலாம், சகிச்சுக்கலாம். இங்கே ஒரு உறவில் வந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், காசு இல்லாமல் இருக்குது, மற்றதோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஒருத்தருக்கு ஃபிசிக்கலாக கூட வந்து பார்த்திங்கன்னா குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மரியாதை இல்லாமல் ஆனாங்கன்னா, அல்லது ஒருத்தர் மதிக்காத ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அந்த உறவு நீடிக்கவே நீடிக்காது. அதனால் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தான் லவ். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் அந்த ரெஸ்பெக்ட் எவ்வளோ டீப்பாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த லவ் டீப்பாக இருக்கும். நீங்கள் நிறைய இலக்கியம், நிறைய கவிதை, சக காலத்தில் நிறைய கவிஞர்களோடு இப்படி நிறைய பயணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். இந்த காலத்து காதலர்கள், இந்த காலத்து காதல் உங்கள் பார்வைக்கு அழகாக இருக்கா, அபத்தமாக இருக்கா, ஐயோடா இந்த காலத்தில் நம்ம காதலிக்கலையே அப்படி ஏதாவது தோணியிருக்கா? நிச்சயமாக ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் லவ்வில் வந்து மற்ற எல்லா விஷயங்கள் மாதிரியுமே அதுக்கு ஒரு காலம் சார்ந்த ஒரு கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். காலம்ங்கிறது என்ன, வேல்யூஸ், காலம்ங்கிறது என்ன, லைஃப் ஸ்டைல்,
அப்படி பார்க்குறப்ப இந்த வேல்யூஸ், லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி இருக்கு. என்னுடைய அனுபவங்கள்ல, என் நண்பர்களுடைய அனுபவங்களில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஷார்ட் டைம் ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. அது என்ன சோஷியலி பைண்டிங்காக இருந்தாலும், இல்லை அது ஒரு ரொம்ப பர்சனலாக அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சதாக இருந்தாலும் சரி, அந்த விலகல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்துடுது. அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகிறப்பவும் அவ்வளோ இன்டென்ஸாக உள்ளே போகிறாங்க, அவ்வளோ வேகமாக போகிறாங்க, வெளியே வர்றது அதே வேகத்தோடு இருக்குது. இதுக்குள்ளே என்ன நடக்குது, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் என்னுடைய காதல் கவிதைகளுடைய நோக்கமே ஒழிய ரொமான்ஸ் எழுதுறது என் நோக்கம் இல்லை. ஏன் ஒருத்தரை வந்து நம்ம இம்மீடியட்டாக அக்செப்ட் பண்ணுறோம்? அது ஏன்னா நமக்கு அது அவ்வளோ ஸ்பீடாக நம்முடைய எமோஷன்ஸ் எப்போவுமே வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப வல்னரபிளாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. இந்த வல்னரபிலிட்டி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒருத்தரையும் நமக்கு அவங்களுக்கான மிக முக்கியமான ஒரு இடத்த கொடுக்கறதில்ல, பெரிய அவகாசம்லாம் நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. அதேமாதிரி ரொம்ப சீக்கிரம் நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கும் நம்ம வர்றோம். அப்போ எல்லா உறவுகளுக்குள்ளேயும் ஒரு தீவிரமான விருப்பம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த உறவுகளை நம்ம ஹோல்ட் பண்ணணுங்கிற பிடிவாதம் இருக்குது இல்லையா, அது பெரும்பாலும் ரொம்ப வீக்காக இருக்கதா நான் நினைக்கிறேன். வந்துட்டு அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. ஏன்னா அதை வந்து சரியாக தப்பான்னு தெரில. ஒரு உறவு இல்லைன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலம் இருந்தது. ஒரு உறவு இல்லாட்டி நம்மளால் இருக்க முடியுங்கிற இண்டிபெண்டன்ஸை இன்றைக்கி எல்லாருக்குமே, எஸ்பெஷலி விமனுக்கு இந்த காலம் கொடுத்துருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு உறவு போனால் கூட வாழ்க்கையில் இன்னொரு உறவுக்கான ஆப்ஷன் இருக்குது. முந்தின காலங்களில் அது அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸில் தான் லவ், மேரேஜ் எல்லாமே இருந்தது. இன்றைக்கி மேரேஜை மாற்றிக்க முடியும், லவ் மாற்றிக்க முடியுங்கிற ஆப்ஷன்ஸ் உங்கள் முன்னாடி இருக்குது. யாரும் மாற்றிக்கணுங்கிறதுக்காக வந்து பிரேக்கப்போ டிவோர்ஸோ நடக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதனால ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒவ்வாமை வந்துருச்சு ஒரு உறவில் அப்படின்னா, ஓகே பாய் சொல்கிறதுக்கு நம்ம ரொம்ப வந்து யாரும் பயப்படுறதில்ல. இதில் என்னன்னு கேட்டேன்னா, இதை நான் வந்து சரி தப்புங்கிற இடத்துக்குலாம் நான் போகவே இல்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக லைஃப்பில் நடக்கிறப்ப தான் அது ஒரு எங்கேயோ நம்மெல்லாம் ஒரு எசன்ஸ் இல்லாமல் ஆயிடுறோமோ, ஒரு அன்சர்டனிட்டிக்குள்ளே நம்ம போயிடுறோமோன்னு தோணுது. ஒரு உறவை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமான காரணங்கள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நமக்கு விட்டுறதுங்கிறதும் ஒரு பெரிய கிரைசிஸாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை மேனேஜ் பண்ண முடியுது நம்மளால். முன்னாடிலாம் சில பேர் காதல் இழப்புக்காக தான் வாழ்க்கையே வந்து அதே நினச்சிட்டு வாழ்கிறவங்க அப்படிலாம் இருந்திருக்காங்க. இப்போ எல்லாமே ஒரு ஷார்ட் டைம் ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது அப்படி தான் இருக்கணும்னு யாரும் நினைக்கல. அது அப்படி தான் நடக்குது. காதல் வந்து எப்பவுமே ஒரு புனிதமானது, தெய்வீகமானது அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அந்த புனிதம், அந்த தெய்வீகம் ஏன் காதலுக்கு வந்துச்சு? ஆனா இருக்கா? அப்படியெல்லாம் இருக்கா? இப்போ அப்படி இருக்கா? இருந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சது எப்பவுமே இருந்தது இல்லைன்னு தான் தோணுது. எது ஒன்று இல்லையோ அதைத்தான் நம்ம வந்து காதலுக்காக எல்லாரும் செத்து போனாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய காரணங்கள் இருக்குது. அது வந்து நான் அடிப்படையில் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தெய்வீகமானது இதுன்னு சொல்கிறதன் வழியாகவே அதனுடைய ஹியூமன் லெவல்லேருந்து அதை நம்ம மேலே வைக்கிறப்பவே நாம் அதுக்கு சூட்டபிள் இல்லைன்னு தெரிஞ்சிருது. என் வாழ்க்கையில் என்னென்ன அழுக்கு இருக்கோ அது எல்லாமே என் காதல்லையும் இருக்கும். என் வாழ்க்கையில் என்னென்ன மோசடிகள் இருக்கோ அது எல்லாமே காதல்லையும் இருக்கும். ஏமாத்து எல்லாம் இன்னும் சொல்லப்போனால், நான் இப்போ கூட வந்து இங்கே ஒரு பத்திரிகையில் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருப்பேன். சுந்தர ராமசாமியோட ஒரு கோட்டை வந்து மேற்கோள் காட்டி, வாழ்க்கையின் எந்த பக்கத்தை திருப்பினாலும் பிழைகளின் அவமானங்கள் அப்படின்னு. இது வேறு எதுக்கு பொருந்ததோ இல்லையே, இந்த பிழைகளின் அவமானங்கள்ங்கிறது காதலுக்கு பொருந்து வந்துட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரொம்ப அதீதமான ஒரு உணர்ச்சி, நம்மளை பற்றின ஒரு ஃபேண்டசி, இல்லைனா இன்னொருத்தரை பற்றின ஒரு ஃபேண்டசி, இல்லைனா லைஃப்பை பற்றின ஒரு ஃபேண்டசி, இந்த ஃபேண்டசிக்குள்ளே இருந்து தான் இது எல்லாமே உருவாகுது. அப்படி பார்க்குறப்போ ஃபேண்டசிக்கும் லைஃபுக்குமான அந்த கேப் எப்போவுமே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஃபேண்டசி கீழே இறங்குறப்போ நமக்கு எல்லாமே வந்து நடைமுறைகளுக்கு யதார்த்தங்கள்லாம் தெரிய வருது. உதாரணமாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் 5 வருஷம் கூட லவ் பண்ணலாம், 10 வருஷம் கூட லவ் பண்ணலாம், ரொமான்டிக்காக இருக்கலாம். ஒரே ஒரு நைட்டு அவங்க கூட ஒன்றா ஒரு ரூமில் இருக்கப்போ பிடிக்காமல் போய்ட்டு ஏன்னே தெரியாது. வந்துட்டு சில விஷயங்கள் டக்குன்னு சேஞ்ச் ஆகிறப்போ அப்படியே வந்து மாறி போய்டும். வந்துட்டு நம்ம மனம் ரொம்ப நுட்பமானது, ரொம்ப ரொம்ப ஆழமானது. அப்படி பார்க்குறப்ப வந்து இதை புனிதப்படுத்துதல்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, அது வாழ்க்கையில் யாருக்கு இல்லாதனால தான் கற்பனையில், கதையில், சினிமாவில் அது தேவைப்படுது. ஏன் காதலுக்காக சாகுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா வேறு ஒன்றுமே கிடையாது. அது ஒரு ஈகோ தான். வந்துட்டு என்ன ஈகோன்னு சொல்கிறேன், அதாவது ஒரு காதல் மூலம் உங்களுக்கு கிடைக்கிற அதிகபட்ச உணர்வு என்ன தெரியுமா? நீங்கள் கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணப்படுறீங்கன்றது தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது உங்கள் ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது எல்லாருமே நம்ம நண்பர்கள் நம்மளை ஒரு லெவலில் அக்செப்ட் பண்ணுவாங்க, நமக்கு வேண்டியவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லெவலில் அக்செப்ட் பண்ணுவாங்க.
கம்ப்ளீட்டாக நம்மளை வந்து மென்டலாக ஃபிசிக்கலாக ஒரு கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ்ன்னு காதலை நம்ம நம்புகிறோம். இல்லை நம்மளை முழுமையாக அவங்க வந்து பார்த்துக்கிறாங்கன்னு நம்ம நம்புகிறோம். நம்பிக்கை தான். நிஜத்தில் அப்படி நடக்கிறதில்ல. அப்படி இருக்கப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரிஜெக்ஷன் வர்றப்போ அல்லது விலகி போகிறப்போ அந்த நம்பிக்கை உடையுது வந்துட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. தனியாக இருக்க பயமாக இருக்குது. இன்னொன்று ஒரு அவமதிக்கப்பட்ட ஒரு உணர்வு இருக்குது. அது தாங்க முடியல வந்துட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தன்னுடைய ஒட்டுமொத்த எமோஷனையும் வந்து நீங்கள் இந்த ஒரு உறவு மேலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஆக்சுவலாக ஒரு எமோஷ்னல் பேங்க் கரப்ட் ஆகிறதுங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமாக அது இருக்கும். நிறைய பேர் அப்படி எமோஷ்னல் பேங்க் கரப்ட் ஆகி தான் வந்து அந்த லைஃப்பில் ஒன்று லவ்ன்ற ஒரு விஷயத்தின் மீதே நம்பிக்கை இழந்து போவாங்க. இல்லை வாழ்க்கையின் மீதே நம்பிக்கை இழந்து போவாங்க. நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். எந்த ஒன்றின் மீதும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை வைத்து சூதாடாதீர்கள். அது பணமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம். எதையாவது ஒன்று நீங்கள் முழுமையாக வந்து நம்பி நீங்கள் சூதாடினீங்கன்னு சொன்னால், அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக நீங்கள் கீழே விழுறப்போ அந்த அடி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மிகப்பெரிய எதிரி அவர்களுடைய ஃபேண்டசி தான், அவருடைய கற்பனைகள் தான். ஃபேண்டசி ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்குற விலை, அது கொடுக்குற பெயின் ரொம்ப பெருசு. காதலில் நீங்கள் தீவிரமாக இருக்கப்போ கூட அந்த காதலை பற்றின சந்தேகங்களோடு இருக்கிறது தான் உங்களை கொஞ்சமாவது ஸ்ட்ரென்த் ஆக்கும். சரிங்களா? மனிதர்கள் ஆஃப்டர் ஆல் மனிதர்கள் தானே காதலிக்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா ஒரு சிறுமைகளும் காதல்குள்ளேயும் இருக்கும் தானே. ஆனால் அது ஒரு குட் ஃபீல். அது ஒரு நல்லா இருக்க வரைக்கும் அது ரொம்ப அருமையான ஒரு உணர்வு. ஆனால் அதற்காக வாழ்க்கையில் ஒரு சின்ன துரும்ப கூட பணைய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஜெயகாந்தன் வரி இப்படி மாற்றலாம், காதல் என்பது அந்தந்த நேரத்து உணர்வு அப்படி. கண்டிப்பாக எல்லாமே அப்படி தான். எல்லாமே அப்படி தான் வந்துட்டு. அது வந்து ஆனால் காதலை ஏன் நம்ம அதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் வந்துடுது, இல்லை ஒரு எமோஷ்னல் கான்ட்ராக்ட் வந்துடுது. எல்லாத்தையும் விட அது மேலே ஒரு ஃபெய்த் வந்துடுது. ஃபெய்த்து தான் மிகப்பெரிய பிரச்சனையே வாழ்க்கையில். அது வந்து லவ்வில் மட்டும் இல்லை, நீங்கள் சாதாரண ஒரு சின்ன பிஸ்னஸ் உறவுன்னே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருத்தரை நம்பி நம்ம ஒரு பிஸ்னஸில் இறங்குறோம், அவங்க அந்த நம்பிக்கைக்கு உரியவங்க இல்லைங்கிறப்ப நமக்கு ரொம்ப பயங்கரமாக ஹர்ட் ஆகிறோம், டிசப்பாயிண்ட் ஆகிறோம். அது இன்னும் எமோஷ்னலாக ஒரு விஷயம் ஆட் ஆகிறப்போ லவ்வில் இன்னும் கொஞ்சம் ஹர்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு விதத்தில் வந்து ஒரு காதலில் ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாற்றிக்கிறதுங்கிறத விட பல மடங்கு அதிகம் ஒருத்தர் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறதுங்கிறது. கரெக்ட். நிறைய இடங்களில் நம்மளை தான் ஏமாத்துறோம் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சும் கூட சில நேரங்கள் அது வந்து புரியாமல் இருக்கும். காதல் அப்படின்னு அந்த உணர்வை பற்றி பேசும்போது நீங்கள் காதலிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது வந்து அல்பத்தனம். அது நான் கேட்க மாட்டேன். இல்லை, அது நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் ஹர்ட் ஆகிடுவேன். அதனால அந்த கேள்வி நான் எந்த காலத்துலேயும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். உங்கள் காதல் உங்களுக்குள்ளேயே புதைந்து இருக்கட்டும், அது நல்லா வளர்ந்து ஆலமரமாக விரிச்ச மரமாக இருக்கட்டும். அதற்கு என்னுடைய வளரவே வளராதுங்க. எல்லா லவ்வுமே ஒரு போன்சாய் மரம் தான். இளையராஜா சொல்கிற மாதிரியே சொல்கிறீங்க, புல்லு மாதிரி வளர பொட்டிக்கு வீசி. அவ்வளோதான். அதெல்லாம் 101 வார்த்தை. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குமா? மோஸ்ட்லி அப்படி இல்லாதவங்க மேலே ஜலஸ் உண்டு எனக்கு ரொம்ப. ஓகே. காதலில் தோற்று போனால் தான் கவிதை எழுத முடியுமா? அதுவும் தீவிரமான காதல் கவிதைகள் வருமா? இதில் நேர்மாற்றி சொல்கிறேன். ஒரு ரியல் சென்ஸில் காதலில் நம்ம தோற்று போகிறதே கிடையாது. எப்படின்னா, நம்ம சில பேர் கூட இருக்கிறோம், அப்புறம் இல்லாமல் இருக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இல்லாமல் ஒருத்தர் கூட இல்லாமல் இருக்கிறதுனாலே அந்த லவ்வும் இல்லாமல் போகணுன்னு அவசியம் இல்லை. என்னுடைய லவ்வில் பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய முந்தின காதலினுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் அடுத்த காதல் இருக்கும். அதோடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இருக்கும். அது எதுக்குமே ஒரு புதிய காதலே கிடையாது வந்துட்டு. சரி, நீங்கள் வீட்டில் ஜன்னலை மூடுறதே இல்லைப்போ? இல்லை, அதாவது ஜன்னலை மூடிட்டால் காற்று எப்படி வரும், நிலா வெளிச்சம் எப்படி வரும், மழை பெய்யறது எப்படி பார்க்க முடியும், பனியை எப்படி உணர முடியும்? ரொம்ப பார்க்குறீங்க. அப்போ என்னன்னு கேட்டால், எனக்குள்ள ஒரு லவ் இருக்குது டீப்பாக. அந்த லவ்க்கான பர்சன்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. அது அவங்க பிரச்சனை. காதலுக்கு பர்சன்ஸ் தேவையா? கண்டிப்பாக தேவை. யாரோ ஒரு முகம் தேவை. முகம், ஒரு உடல், எல்லாமே தேவை. அப்படியெல்லாம் ஃபேக்காக நான் பதில் சொல்ல மாட்டேன். இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, எனக்கு ஆட்களே தேவையில்லை, ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய காதல் ஊற்று எப்பவுமே பெருக்கெடுத்துக்கிட்டே இருக்கு. பச்சை போய் அது எல்லாமே. அன்பு செலுத்துறதுக்கு யாரும் இல்லைன்னா அந்த அன்புக்கு எந்த மீனிங்கும் இல்லை. அந்த அன்பு உண்மையிலே வந்து இருக்கிறதா சொல்கிறதே ஒரு பொய். எனக்கு யார்கிட்டையாவது ஒரு அன்பை காட்டினா தான் அந்த அன்பை நான் ஃபீல் பண்ண முடியும். இப்போது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ஒகேஷனில் நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம், ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம், ஒரு சாப்பாடு வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். ஏன் அதை பண்ணுறோம்? நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்குன்னு சொன்னால் போதாதா? அது ஒரு டோக்கனிசம். மேலே அன்பாக மட்டும் இல்லை, லவ்வோட இருக்கேன். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்குது அதில். தேங்க்யூ. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பொருள்கள் அல்லது சில செயல்பாடுகள் இப்போ ஒன்றுமே இல்லை.
திடீர்னு ஒருத்தர் மேலே நமக்கு ரொம்ப லவபிளாக இருக்குது, அவங்கள ஹக் பண்ணுறோம், முத்தம் கொடுக்குறோம், இல்லை ஒரு நாள் அவங்க கூட எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. அன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சுது, அன்றைக்கி அவ்வளோதான் சாத்தியப்பட்டுச்சு. அது ஒரு சின்ன சாக்லேட்லேருந்து ஒரு முத்தத்துலேருந்து எல்லாமே அப்படி தான். ஆனால் நம்ம இந்தியன் லைஃப்பில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு லவ்வை வெளிப்படுத்திக்கிறதுக்கான ஸ்பேஸே கிடையாது. வாலண்டைன் டே ஒட்டி இந்த வாரம் முழுக்க நிறைய டேஸ் வந்து கொண்டாடுறாங்க. அதாவது டெட்டி ரோஸ் பர்த்டே, டே, ரோஸ் டே, சாக்லேட் டே, சாக்லேட் டே, ப்ரப்போசிங் டே, கிஸ் ப்ரப்போசிங் டே. டே, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வருது? நான் என்னென்னா இந்த மாதிரி நம்ம டே வந்து ஒரு கல்ச்சருக்குள்ள இல்லை வாழ்றோம் இல்லை இல்லை இல்லையா? இது மட்டும் கிடையாது. நான் வந்து இந்த ஸ்பெஷல் டேஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி நான் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். அவன் எல்லாத்துக்குமே உதாரணமாக வந்து பெட்ஸுக்காக ஒரு டே கொண்டாடுறான். கரெக்ட். எல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய ஃபர்கிவிங் டே, செலிப்ரேட்டிங் லைஃப். இல்லை மன்னிக்கிறதுக்கு ஒரு தினம், இப்படி நிறைய தினங்கள் வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கான். இந்தியன் லைஃப்பில் ஸ்பெஷல் டேஸ்னு பார்த்தா ஒரே பூஜாஸாக வருது. பூஜைகள், பண்டிகைகள், இந்த மாதிரி வழிபாடுகள். இதை தவிர ஸ்பெஷல் டேஸ்னு ஒன்று இல்லை, நூற்றுக்கணக்கான மத பண்டிகைகள் இங்கே இருக்குது. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் முழுக்க இந்த மாதிரி ஒரு லிபரேட்டட் கல்ச்சர் சார்ந்த ஏகப்பட்டு எல்லா நாளும் ஏதாவது டே இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு சமூகம் நம்ம சமூகம். அதனால தான் வந்து நான் இதில் அடிப்படையாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்புங்கிறது எப்பவும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சோஷியல் ஸ்பேஸ் இருக்கணும், ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கணும். அன்னைக்கு இருந்துச்சு திருவிழாக்கள்ல வந்து ஓரத்துல நின்று பார்த்தாங்க, தென்னந்தோப்புல நின்று பார்த்தாங்க, வாழைத்தோப்புல நின்று பார்த்தாங்க, தூரமா பார்த்தாங்க. அந்த காதல் ரொம்ப அழகா தானே இருந்துச்சு. இப்போ வந்து அதாவது ப்ரப்போஸ் பண்ணியே தான் நான் நல்லா வந்து யோசிச்சு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பாருங்க. பண்ணா நீங்க மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. அது அந்த நாள் முடிஞ்சு அடுத்த வருஷம் ப்ரப்போசிங் டே வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவதுங்க அடிப்படையில் ஒரு விஷயம் என்னன்னு புரிஞ்சுங்க. தூரத்துலேருந்து பார்க்குறது, மறைஞ்சிருந்து பார்க்குறதுன்னா அதுக்கு பின்னாடி பெரிய துயரம் இருக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்டே, ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்டயே பேசக்கூட முடியாத ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி இல்ல வச்சிருக்கோன்னு பேசுறதுக்கான அந்த என்ன சொல்றது ஒத்திகை தான் அந்த திருவிழாக்களா இருந்துச்சான்னு கேக்குறேன். பொது வெளியே அது மட்டும்தான் இருந்துச்சு. வேற வந்து காமன் ஸ்பேஸே கிடையாது. நான் அந்த சங்க இலக்கிய பாட்டெல்லாம் படிக்கல, எனக்கு ஒரு டவுட் வருது. நான் தலைவன் தலைவி எங்கே தான் மீட் பண்ணியிருப்பாங்க? இப்போ அது பல இடங்கள் இருக்கு மீட் புறா பண்ண. விடுவாங்க, அப்போ எங்கே போய் மீட் பண்ணியிருப்பாங்க? இவ்வளோ பாட்டு எழுதிருக்காங்கிறப்ப வெள்ளை புறா விடுவாங்க, இதெல்லாம் தோழி வழியா போவோம். இதெல்லாம் சங்ககால வாழ்க்கையில் அதனாலதான் காதல் உருப்படாம சங்ககால போச்சு. வாழ்க்கையில் இருந்ததா இல்லை புலவைங்களோட ஒரு உதவியான்னு எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எங்கே மீட் பண்ணுவாங்க அவங்க? என்ன சோஷியல் ஸ்பேஸ் அவங்களுக்கு எந்த இருந்திருக்கும்? காதல் அப்போ உடன்போக்குன்னுலாம் சொல்கிறாங்க, ஊரை விட்டு ஓடி யாரோட போனாங்க. போனாங்க? அந்த மாதிரி இது ஒரு அன்பு வெளிப்படுத்தணும், காட்டணும். இல்லைன்னா அந்த அன்பு இருக்கிறதுக்கு ஒரு மீனிங் கிடையாது. நம்முடைய காதல் வந்து கலாச்சாரம் பண்பாடு இதுக்குள்ளதான் சிக்கி தவிக்குதோ? சிக்கி தவிக்கல. ஆக்சுவலாக நம்ம கல்ச்சரே வந்து மனுஷனுக்கு எதிரான கல்ச்சர் எனக்கு தோணுது. நம்ம எதெல்லாம் இது புனிதப்படுத்துகிறோமோ, இப்ப இருக்கிற மனுஷபுத்திரன் சொல்றதா இல்ல எனக்கு மனுஷபுத்திரனோட ஒட்டுமொத்த எப்பவுமே கருத்துமே சொல்கிறேன், இதுதான்? நான் ஒட்டுமொத்த கருத்தே அதுதான். வந்து ரொம்ப ஒரு ஆன்டி ஹியூமன் சொசைட்டியாக நம்ம இருக்கோம். ஒரு புள்ள லவ் பண்ணிச்சுன்னா வந்துட்டு வெட்டி கொள்கிறாங்க, சோத்தில் விஷத்தை வச்சு சாவடிக்கிறாங்க. கூடாது. இது என்ன, இது வந்து எப்படி மனுஷன் இதில் வாழ்கிறது சொல்லுங்கள்? யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பெத்த தாயே பிள்ளைக்கு வந்து லவ் பண்ணுங்கிறக்கா சோத்தில் விஷத்தை வச்சு கொடுக்குமா? இந்த ஊரில் நடக்குதுல்ல. அப்போ வந்து என்ன இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. நம்ம ஏன் இலக்கியம் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்முடைய சமூகம் வந்து சாதி ரீதியான சமூகம், மத ரீதியான சமூகம், தனிமனித உரிமை Social என்பதையே respect. தனிமனித உரிமை என்பதையே மதிக்காத ஒரு சமூக தத்துவார்த்த கட்டமைப்பு இங்கே இருக்குது. நிறைய பெற்றோர்கள் இதுக்கு எதிர்ப்பு கொடுப்பாங்கல்ல. இருக்கு. தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்த என் பிள்ளைய இன்னொருத்தங்க லவ் பண்றாங்கறக்காக ஒரே நாள்ல வீட்டை விட்டு நீங்கள் ஓடி ஒரு போறதுக்கு ஆட்டை காரணம். வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு கொண்டு போய் சந்தையில் விற்கலாம். ஒரு மாட்டை வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு விற்கலாம். ஒரு மரத்தை வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மரத்தை வெட்டி கொண்டு போய் விற்கலாம், இல்லை குத்தகைக்கு விடலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். மனுஷங்க, ஆறறிவு உள்ள, எல்லா உணர்வும் உள்ள, சிந்தனை உள்ள மனுஷங்க இல்லையா? ஒருவேளை அந்த காலகட்டத்துல சித்திரவதைக்கு பெண்களோ ஆண்களோ உள்ளாக்கப்பட்டதுனாலதான் வந்து அம்மா சொன்னது கேளு, எனக்கு தெரியாதான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, நீ ஏன் இப்ப லவ் பண்ற அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு எல்லாம் ஏன் எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு? எந்த அம்மா அப்பாவும் தன் பிள்ளைங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்ததாவோ நல்ல பொண்ணு பார்த்ததாவோ எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபேமிலியுமே இல்லை. செத்துருங்கடா எல்லாம் போங்கல்ல. அதாவது வந்து பெத்தீங்களா போயிட்டே இருங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் பார்த்துக்கணுங்கிறது ஒரு நியாயமான நிலைப்பாடு, பிள்ளைங்க பேரண்ட்ஸை பார்த்துக்கணுங்கிறது இன்னொரு நியாயமான நிலைப்பாடு. இது வந்து இது வந்து ஒரு நேச்சுரலான சோஷியலான அக்ரிமெண்ட்டு. வாழ்க்கையை நான் தான் டிசைட் பண்ணுவேன்னா, நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், டிசைட் பண்ண உனக்கு என்ன அறிவு இருக்குது? வாழ்க்கை முதல்ல நல்லா இருக்கா?
நீ டிசைட் பண்ணி நீ நல்லா இருந்தியா? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ உன் வாழ்க்கையை நீனே டிசைட் பண்ண முடியாதப்போ, அந்த பிள்ளைங்கள எதுக்காக நீ வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ற? 2வது டிசிஷன் அவ்வளோ கரெக்ட்டா இருக்கும்னா, அந்த பிள்ளைங்க டிசிஷன்லாம் தப்பா இருக்குன்னு ஏன் முடிவு பண்ற? எவ்வளவுக்கு எவ்வளவு அரேஞ்ச் மேரேஜ் எதுக்காக டிவோர்ஸ்ல முடியுது? இல்ல வேற வழி இல்லாம ஏன் வாழ்ந்துட்டு இருக்காங்க? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிஸோட அதிகார வெறியும், ஜாதி வெறியும், மத வெறியும் தான் காரணம். பொதுவா சைக்காலஜிக்கலா நீங்க டாக்டர்ஸ் பார்த்தாலோ, அல்லது ஒரு மனநிலை நிபுணரையோ, ஆலோசகரை பார்த்தோம்னா, ரொம்ப உற்சாகமா இருக்கிறவங்களுக்கு வந்து யாருமே தேவையில்ல. அவங்க கூட யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் காதல் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, எப்பவுமே ஒரு சேட் லைன் ஒண்ணு வச்சிருப்பாங்க. எனக்கு இது பத்தல, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது போதாது, எனக்கு இன்னும் வேணும். இந்த ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நம்மள சுத்தி நம்மள அறியாமே நமக்கு காதல் வந்துகிட்டே இருக்கும். காதலர்கள் வந்து விழுந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட கவிதைகள்ல ஒரு இழையோடிய ஒரு சோகம், ஒரு சேட் லைன் இருக்கு. அத லைட்டா டியூன் பண்ணோம்னா பியூட்டிஃபுல்லா மாறுது. இன்னும் கொஞ்சம் லைட்டா டியூன் பண்ணோம்னா ரொம்ப அழகா அது தெரியுது. ஆனா ஆரம்பத்துல படிக்கும்போது, இது மனுஷபுத்திரனோட கவிதையா அப்படின்னு நாங்க உள்ளுக்குள்ள எடுத்ததுக்கு முன்னாடி, எனக்கு ஏற்பட்ட சோகம், எனக்கு ஏற்பட்ட வலி அப்படின்னு நாங்கள புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு காரணம் உங்களுக்கு நெறைய காதலிகள் இருக்கிறதுனாலயா? அந்த சோகத்திலேயே நீங்க இருக்கிறது? ஏன்னா சில நேரங்கள்ல அந்த அலை சைலண்டா அடிச்சுட்டு போறது ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட அலையா நீங்க? இல்ல காதலர்கள் தங்களுடைய வலிய வந்து, "நீ ஏன் என்ன காதலிக்க மாட்டேங்கிற? நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நீ ஏன் என்கிட்ட வந்து என் மெசேஜ பார்க்க மாட்டேங்கிற?" அப்படி வந்து உங்ககிட்ட ஃபைட் பண்றதுனால நீங்க அந்த லைன்லயே இருக்கீங்களா? அதாவது பெரிய கேள்விதான். உறவுகள்ல வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு சின்ன ப்ராமிஸ் இருக்கும். அப்புறம் அது ப்ராமிஸ பிரேக் பண்ற ஒரு தன்மை இருக்கும். நீங்க இப்ப அடிப்படையில ஒரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா, நான் காதல எழுதவே இல்ல. காதலுக்குள்ள இருக்கக்கூடிய கேம் ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த மாடர்ன் லைஃப்ல இருக்க கேம். அந்த கேம தான் நான் எழுத முயற்சி பண்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் அதாவது சுஜாதா சொல்லுவாரு, "ஒரு சிறந்த எழுத்தாளன் யாருன்னா, மற்றவர்கள் வாழ்க்கையை வாழக்கூடியவன் தான் ஒரு சிறந்த எழுத்தாளன்." என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா அப்படி ஒரு பிம்பத்த உருவாக்குறாங்க. நெறைய காதல்கள் இருக்கு, பெண்கள் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அப்படிலாம் வந்து ஒருத்தருக்கு வந்து இருக்கணும்னு அவசியமும் இல்ல. எனக்கு நெறைய என் வாழ்க்கையில குட்டி குட்டியா நெறைய நட்புகள் உண்டு. ஆக்சுவலி பெண்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க நெறைய என்கிட்ட இன்டராக்ட் பண்ணுவாங்க. சம்டைம் எமோஷனலா நீங்க இருப்பாங்க. பேசவே மாட்டீங்களே! நான் பேசுவேன் வந்து. நான் உங்கள்ட்ட பேசாதனால அவங்கள்ட்ட சாரி. இதோட ஏதோ ஏதோ டைவர்ஸ். ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ வேலண்டைன் ஒரு முடிஞ்சோட ஃப்ளோல நாளான்னைக்கு ஒரு டைவர்ஸ். ஃப்ளோல பேசிட்டே உண்மைய சொல்லிட்டீங்க. இருங்க. நான் வச்சுக்கிறேன் உங்கள. தனியா வச்சுக்கிறேன். ம். பேச ஏப்பா மாட்டீங்கல்ல? கட் பண்ணுங்கப்பா. கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணீங்க, அடுத்த ஷோ உங்களுக்கு தரமாட்டேன் நானு. எந்த ஷோவும் கிடையாது. அதாவது நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க. ச்சே, ச்சே, மத்தவங்க அப்படியா? கிட்ட பேசுவீங்க. ஐயய்யோ! அப்படி சொல்லல. நான் வந்து இன்டராக்ஷன்ங்கிறது அந்தந்த நேரத்து மனநிலைகள பொறுத்தது அது. உங்களோட மொத்த லிஸ்ட்ல உங்களோட வயசுல உங்க கூட அதிகமா பேசின பொண்ணு நான் மட்டும் தான். இல்ல உங்க கூட சண்டை போட்டது நான் மட்டும் தான். மத்தவங்க எல்லாம் ரகசியமா இல்ல, இருக்காங்க. இல்ல, நான் இல்ல. வந்து ஓப்பனா இருக்கேன். என்கிட்ட நீங்க பேச மாட்டேன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு தகராறு தான் இது. வாங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பொண்ணுகிட்டயும் கரெக்டா தான் பேசுவேன். இல்ல, இல்ல. என்கிட்ட மட்டும் தான் பேச மாட்டேன் அப்படி நீங்க. சொல்லல. அதாவது வந்து நெறைய உறவுகளுக்குள்ளார நான் ரொம்ப சீக்கிரம் தனிமை அடைஞ்சிருவேன். ஒரு வித்ட்ராயல் சிம்ப்டம் எனக்கு வந்துரும். அப்ப என்னன்னு கேட்டேன்னா, இதுக்கும் என்னுடைய லிவிங் கண்டிஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளா ஒரு விஷயம். எனக்கு சில சமயம் ஏதாவது ஒரு தாட் வந்து ரொம்ப என்ன சப்ரஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கங்க. நான் என் மூட எப்படி சேஞ்ச் பண்றது? சில பேர் வாக் போவாங்க. சில பேர் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல தன்னை ஈடுபடுத்திப்பாங்க. ட்ராவல் பண்ணுவாங்க. யாராவது போய் பார்ப்பாங்க. அதே சேம் பிளேஸ்ல உட்காந்துட்டே இருப்பேன். இத வந்து உங்களுக்கு இமேஜினே பண்ண முடியாது இத. இத பத்தி நான் எழுதியிருக்கேன். என்னுடைய கவிதைகள்ல நான் எழுதியிருக்கேன். அதாவது வந்து திடீர்னு ஒரு நைட் ஒரு 12 மணிக்கு எனக்கு ஒரு பீச்ல வாக் போகணும்னு தோணும். என்னுடைய அந்த மன அழுத்தத்திலேருந்து நான் வெளியே வரணும்னு தோணும். ஆனா எனக்கு போக முடியாது. அப்ப என்னன்னு கேட்டேன்னா, நான் எப்பல்லாம் எனக்குள்ளேருந்து வெளியேறணும்னு நினைக்கிறேனோ, அப்பல்லாம் என்னுடைய பாடி வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வால் மாரி இருக்கு. அந்த சுவர தாண்டி என்னால போகவே முடியல. ஆனா இப்போ ஒரு வாக்கபிளா இருக்கவங்க, அந்த பேரியர் இல்லாதவங்களுக்கு அப்படி இல்ல. இப்போ உங்களால கோவிச்சுட்டு வீட்ட விட்டு வெளிய போ முடியும் இல்லையா? நான் கோவிச்சுப்பேன். ஆனா வீட்ட விட்டு என்னால வெளிய போ முடியாது. அதுக்கு நான் ஒரு செட்டப்ப நான் உருவாக்கணும். அதுக்கு ஒரு பிளான் எனக்கு உருவாக்கணும். இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லா எமோஷனுமே எனக்குள்ள அகைன் அண்ட் அகைன் வந்து அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கு.
அப்போ அது கவிதைகளுக்குள்ள வந்து ரொம்ப அளவுக்கு அது வந்து அப்படியே ரொம்ப பெருசாகி அது தெரியுது வந்துட்டு. இந்த அக்யூமுலேஷன் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது எனக்கு உளவியல் ரீதியாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது, ஃபிசிக்கலாக ஏற்படுத்துது. அது எதுவுமே வெளியே போக மாட்டேங்குது. அல்லது எனக்கு ஃபிசிக்கலாக என்னால் எக்ஸாஸ்ட் பண்ண முடியல அதை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அகெயின் என்ன அண்ட் அகெயின் இந்த தனிமை உணர்ச்சியை நான் அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், பார்த்து முடித்தோடனே இப்போ நீங்கள் இந்த அறையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க டைம் முடிஞ்சோன்னே இங்கே கிளம்பி போயிடுவாங்க. நானும் எங்கேயாவது கிளம்பி போகணும்ல, நான் அந்த அறையிலேயே உட்காந்துட்டு இருக்கேன். இது ரொம்ப நுட்பமான ஒரு பிரச்சனை, மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை இது வந்துட்டு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வெளி உலகத்தோடு அப்படியே வந்து வேப்பர் ஆகிடுவாங்க. வெவ்வேறு விஷயங்களுக்குள்ளே அவங்க மிங்கில் ஆகிடுவாங்க. நான் அந்த அறையில் இதை நான் எழுதியிருக்கேன் திரும்ப திரும்ப. அவர்கள் சம்மந்தப்பட்ட வருத்தங்கள், அவர்கள் சம்மந்தப்பட்ட சந்தோஷங்கள், ஒரு சின்ன பிணக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த பிணக்கை நினச்சிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருப்போம், இல்லை அவங்க விட்டுருப்பாங்க, அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக ஒன்று நடந்திருக்கும். இது 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 எல்லாத்தையும் நினச்சிட்டே உட்காந்துருக்குது. அது எல்லாமே திரும்ப கவிதைகளுக்குள்ள வருது. அப்போது இந்த இந்த லோன்லினஸும் இந்த விட்ராயலும் கவிதைக்குள்ளே வருது. உன்னுடைய பொருள் நான் ரொம்ப சோகமாக இருக்கேங்கிறது கிடையாது, ஒரு கண்டிஷனிங் அது. புரியுதுங்களா? அந்த கண்டிஷனிங்கை தான் நான் தொடர்ந்து எழுதுகிறேன். இது வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு மனிதர்களுக்கும் அது நடக்கும், எனக்கு மட்டும் இல்லை. அப்படி பார்க்குறப்போ ஒரு கேஜ், ஒரு சிச்சுவேஷன் இல்லை ஒரு மனநிலைக்குள்ளே சிக்கிக்கிறது. நான் எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட விதமான மனநிலைகளுக்குள்ளே எப்போவுமே நான் சிக்கிக்கிறேன் நான். அதோட பிரச்சனை தான் இந்த கவிதைகளுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஏன் அந்த சோகம் இருக்குது, ஏன் அந்த விட்ராயல் இருக்குது, ஏன் அந்த தனிமை இருக்குன்னா, அது வாழ்வினுடைய தனிமை இல்லை, ஒரு கண்டிஷனிங்கினுடைய ஒரு தனிமை. தமிழ்நாடு மொத்தம் பயணிக்கிறீங்க, காரில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, எல்லா இடங்களையும் வித்தியாசமான நிறைய உணர்வுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். காதல் அப்படின்னோடனே எந்த ஊர் உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும்? அங்கே ஏதாவது ஞாபகமான நினைவுகள், அங்கത്തെ ஏதாவது அந்த தருணங்கள்? எல்லா ஊர்லேயுமே வித்தியாசமான உணர்வுகள் கிடச்சிருக்கு. ரொம்ப வித்தியாசமான பெண்களை சந்திச்சிருக்கேன். அதாவது ஒரே ஒரு நிமிஷம் தான், வேறு ஒன்றுமே வேணாம். பார்த்த முதல் நிமிஷம் பேச முடியாமல் கண்ணீரோடு நின்றுட்டு இருக்க எத்தனையோ பெண்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து கடைசியாக வந்து இப்போ திருநெல்வேலி புக் ஃபேருக்கு போயிருந்தேன். நிறைய ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. அப்போ ஒரு பொண்ணு திடீர்னு எக்ஸைட்டடாக வந்து, ஹே மனுஷன் உட்காந்துருக்காரு அப்படின்றா. அதுக்கு பல பிள்ளைங்களுக்கு தெரியல, சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஹே இவர் வந்து பார்த்திங்கன்னா 10 தலையில் நடித்தார்ல அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்லுது. அந்த பிள்ளை வந்து படிக்கிற பிள்ளைங்க எனக்கு உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவளுக்கு முகம்லாம் வந்து ஷை ஆகிடுச்சு. அப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லாம் கடைக்குள்ளே போய் ஏதோ புக்கு தர மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. வெளியே குரூப்பாக வெளியே வரப்போ அந்த பொண்ணு மட்டும் ஐயோ இவரை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே, இப்போ இப்படி பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எனக்கு. அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு மொமெண்ட்டு. அவங்க பக்கமே திரும்ப சொல்லிட்டே வேகமாக போயிட்டே இருக்கா. இந்த பிள்ளைங்கள்லாம் சிரிக்குதுங்க என்னை பார்த்து. எல்லா ரைட்டருமே வந்து அவங்க ரீடர்ஸ் மனசில் வந்து ஒரு கேரக்டராக இருப்பாங்க. நிறைய ரைட்டர்ஸை பார்க்கல அந்த பிம்பம் உடஞ்சி போயிடும். அவங்க பேசுகிற விதம் அது எல்லாமே அந்த வார்த்தைகளுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் என்னென்னா நான் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்கிறதுன்னு வழியாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்னை இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டு. அந்த எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையை பிடிச்சிப்பாங்க. கையை பிடிச்சிட்டு இந்த கையினால தான் இவ்வளோ எழுதுனீங்களா, இந்த கையை ஒரு முறை நான் தொட்டு பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அது அது ஒரு அபூர்வமான ஒரு ஃபீலிங். அதை வந்துட்டு அதை நம்ம விளக்கவே முடியாது. நான் எத்தனை முறை கேட்டிருக்கேன், ஒரு நாள் கூட உங்கள் கரையை கொடுக்கல, விரல் கொடுக்கல. நீங்கள் கேமராக்காக கேட்குறீங்க, நான் உண்மையாக சொல்லிட்டு இருக்கேன். இருங்க, கேமராக்காகவா நான் கேட்டேன்? உங்ககிட்ட நான் கேமரா இல்லாத போது எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன். சரி சரி, இது சின்ன பிள்ளைங்க. நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு கற்பனை, மற்றவங்க பேசுறதெல்லாம் உண்மை இல்லைங்க. இதனாலதான் வேலண்டைன் செத்து போனா. அது இல்லை, அது ஒரு ஒரு ரைட்டராக எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற பெரிய அங்கீகாரமாக எந்த அவார்டு எதையும் நினச்சதே இல்லை. எந்த ஊருக்கு நான் புக் ஃபேருக்கு போனாலும் அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பசங்க வருவானுங்க நேராக, சார் ஒரு சின்ன விஷயம் சார் அப்படிம்பானுங்க. என்னமோ கேட்க போகிறான், ஏதோ சண்டை போட போகிறான்னு தோணும். என்ன நான் உங்களை ஹக் பண்ணிக்கணும் சார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சார் அப்படிம்பானுங்க. ஹக் பண்ணிக்கிற பக்கத்துக்கு ஃபோட்டோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவானுங்க. இது எல்லாமே என்னன்னு கேட்டேன்னா, நான் ஏதோ அவங்களோட ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது வந்துட்டு. அந்த லவ் இல்லை, அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை எப்போவுமே ஃபில்ஃபில் பண்ணிகிட்டே இருக்குது. நான் ஏன் இவ்வளோ ஊராக போகிறேன், ரீடர்ஸை மீட் பண்ணுறேன். எனக்கு பெருசாக மேடையில் பேசுகிறதெல்லாம் பெரிய ஆர்வம்லாம் ஒன்றும் கிடையாது. எழுது தான் ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா பேசுவேன், நான் ஒரு பேச்சாளன் கிடையாது, ஆனால் நான் நல்லா பேசுவேன். ஆனால் என்ன விஷயம்னா, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க.
என்கிட்ட என்ன இருக்குது? என்னுடைய எழுத்தை தவிர ஒன்றுமே கிடையாது. என்னுடைய சொல்ல தவிர என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. அப்போது அந்த சொல் இவ்வளோ பெரிய பாண்டிங்கை உருவாக்குதுன்னா, அதன் வழியாக கிடைக்கிற ஒவ்வொரு உறவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் இருக்க எல்லா சிறந்த உறவுகளுமே எழுத்து வழியாக எங்களுக்கு கிடைச்சதே வழியே வேறு எதன் வழியாகவும் இல்லை. சில பேர் தனக்குத்தானே எழுதிக்குவாங்க. நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், நான் நடந்தேன் அப்படின்னு. நீங்கள் எல்லாருக்குமாக எழுதுறதுனால உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு பெரிய படை, கூட்டம்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு பெரிய படை இருக்குது. அது இளைஞர் படையாக இருக்குது. அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதையோ ஒன்று இழந்தவங்களாக இருக்காங்க. காதலை மட்டும் இல்லை, பல்வேறு தருணங்களில் பல்வேறு விஷயங்களை இழந்தவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலே கேமராக்காகலாம் இல்லை, கேமரா இல்லாத போது காலத்துலேயும் உங்களோட எழுத்தை மட்டும்தான், உங்கள் உடம்பையோ உங்கள் மனசையோ அதெல்லாம் ஏன் தகராறு பண்ணிட்டே இருக்கீங்க சொல்லுங்க. நான் தகராறு பண்ண தான் வந்திருக்கேன், அப்புறம் என்ன தகராறு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உங்களோட எழுத்துனால மட்டும்தான் அப்படி வந்து எப்போவுமே அந்த கூட்டத்தோட நானும் இருக்கேன். என்னைக்காவது மனசில் வச்சுக்கோங்க, வேற இன்டர்வியூலையாவது என்னை பற்றி சொல்லுங்கள், சரியா? இப்போதைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய காதலர்களுக்கு வயசு வித்தியாசமே இல்லாமல் காதலிச்சிட்டு இருக்காங்க. காதலுக்கு வயசு இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. அதற்கு வந்து உணர்வுகள் மட்டும்தான் சொல்கிறாங்க. கவிதையா அல்லது மனுஷபுத்திரனா, கவிஞரா, எழுத்தாளரா, பல காதலர்களின் முன்னோடியா, என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு நான் சொல்கிறத விட வந்து என் கூட இருக்க எல்லார் கூடவும் நான் இருப்பேன், அவ்வளோதான் மேட்ரு. உங்கள் கூட இருக்க முடியல, அமெரிக்காவிலேருந்து உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வாசகன் அமெரிக்காவிலேருந்து அவங்க கூட இருக்க முடியாது, அதெல்லாம் இருக்கலாம். கூட இருந்துக்கிட்டே ஒருத்தர் கூட இல்லாமல் இருக்கலாம், ஒரே பெட்டில் தூங்கிக்கிட்டு கூட இல்லாமல் இருக்கலாம். அது எல்லா பக்கம் இருக்கு. அதான் எங்கே தொலைவில் இல்லாமல் இருக்கிறது மிக சாத்தியமானது, இருக்கிறது தான். எல்லாமே மைண்டுக்குள்ள நடக்கிற கேம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அட்வைஸ்னா காதல் அட்வைஸ் எனக்கே ஒன்றும் தெரியாதுங்க, நான் எப்படி அட்வைஸ் சொல்கிறது? உங்களோட காதல் கிறுக்கல்கள் அல்லது காதல் கிறுக்குகள் அப்படின்னு ஏதாவது வச்சுருக்கேன்? நான் ஒரு காதல் கிறுக்கேன், எனக்கு என்ன தோணுன்னே தெரியாது, திடீர்னு ஒன்று ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணும். என் ஒட்டுமொத்த லைஃபே அதுதானே. நான் அதெல்லாம் வந்து ஆரம்பத்தே சொன்னேன்ல, வாழ்க்கையின் எந்த பக்கத்தை திருப்பினாலும் பிள்ளைகளின் அவமானங்கள்னு. அதெல்லாம் இருந்தால் தான் லவ் இருக்க முடியும். பேட்னஸ் இல்லாமல் லவ் கிடையாது, ஃபூலிஷ்னஸ் இல்லாமல் லவ் இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஏமாந்த சோனகிரியா இல்லாமல் லவ் சாத்தியம் இல்லை. அது எல்லாமே இருக்கணும். நம்பக்கூடாதெல்லாம் நம்புறது, உன்னை கண்ணால் பார்த்தாலும் அது இல்லைன்னு நினைக்கிறது, அப்படிலாம் இருந்தால் தான் லவ்வில் இருக்குன்னு அர்த்தம். புத்திசாலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் லவ்வே பண்ண முடியாது. உங்கள் முட்டாள்தனங்கள் தான் உங்களுக்கு காதலை கொண்டு. லிஸ்ட் இருக்கான்னு தெரியாது, எத்தனை காதலில் தோற்றுருப்பீங்க? தோற்றதே இல்லை, ஜெயிச்சிட்டே இருக்கீங்க. வெற்றியான காதல் கமலஹாசனோட ஒரு வரி இருக்குது, ஒரு நட்பு ஒரு பருவம்னு. எல்லாமே வெவ்வேறு பருவங்கள். போன வருஷம் வந்து பனிக்காலம் வந்துச்சு, இந்த வருஷம் பனிக்காலம். நீங்கள் கமலஹாசனோட ஃபேனா? கமலஹாசன் என்னுடைய ஃபேன் எனக்கு தெரியும், நான் அவருடைய ஃபேன் எனக்கு தெரியாது. என்ன கேட்டாலும் இப்படியே பதில் சொல்றது. அவரோட ஃபேன், ஓகே, அப்படியே தானே பேசுறீங்க. இது வந்து என்னுடைய லைஃப், என்னுடைய விஷன், என்னுடைய இவ்வளோ வருஷங்களில் நான் உணர்ந்துக்கிட்ட விஷயங்கள். சரி, ரொம்ப தூரத்துலேருந்து மனுஷ பார்த்தே ஆகணும்னு வெயிட் பண்ணி பார்த்த ஏதாவது ரசிகன் ரசிகை? இப்போ கூட கனடாவிலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறதுக்காகவே வந்தாங்க, என் கூடவே வந்துருந்தாங்க. நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறதுங்கிறதுனால தான் வரல. கிஸ்டேக்கு இதுதான் அப்பா, அதாவது உங்க வாழ்க்கையிலேயே சொன்ன ஒரே வார்த்தை. என்ன சொல்லிருக்க மாட்டீங்க, உங்க நண்பர்களை சொல்லியிருப்பீங்க. பாரடா மனித பட்டாளம் மாதிரி, டோன்ட் வரி, எவ்வளவு அவமானப்பட்டாலும் நீ லவ் பண்ணுன்னு சொல்ற மாதிரி நான் என்ன தட்டி கொடுத்துக்கிறேன். பரவாயில்ல, உங்க கவிதையை படிச்சு நைட்டு ஆறுதலா தூங்கிக்கிறேன். சரி, வேலண்டைன் டே நிறைய பேருக்கு உலகமெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகான மெமரிஸோட நிறைய பேர் பயணிக்கிறாங்க. பணத்தில் ஏமாறலாம், அதே சமயத்தில் தொழிலில் ஏமாறலாம், பல வகையான இங்கே இருக்கிற இந்த கேமில் நம்ம ஏமாந்துட்டே இருக்கலாம். பட் காதலில் ஏமாந்தால் அது ரொம்ப பெயின்ஃபுல். அதாவது தான் விரும்பின பொண்ணு தனக்கு கிடைக்காத போது, தான் விரும்பின விஷயங்கள் தன்னோடு இல்லாத போது, எப்போவுமே அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து காதலில் தான் நிற்கும். அப்படி நிறைய காதலர்களுக்கு பெரிய ஒரு வற்றாத ஊற்றுப்பெருக்காய், அமிர்தமாய், தேனாய், எதை எப்போ எடுக்கணுமோ அதை வந்து மனுஷக்கிட்ட இருந்து போய் எடுத்தால் போதும். மனுஷபுத்திரனோட பேஜில் போனால் அது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ முள் பாதையில் நடக்கக்கூடிய பலருக்கும் ஒரு பஞ்சு மெத்தை எப்போதுமே மனுஷபுத்திரன் வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இளைஞர்களுக்கு மட்டுமில்லை. நான் ஒரு இடத்துல சந்தித்தேன், 60-65 வயசு இருக்கும். அந்த அம்மா அவங்கக்கிட்ட வந்து பக்கத்தில் நிற்கவும் முடியாமல், ஆனால் நிற்கணுங்கிற ஆசையில், ஃபோன் கிடையாது, அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு. இவன் மனுஷபுத்திரன் தானே, டிவியில் வருவார்ல, நல்லா பேசுவார்ல, நல்லா அவங்களுக்குள்ள அவங்க ஒரு புலம்பல் இருந்துகிட்டே இருக்குது. இந்த காதலுக்கு எல்லை இல்லை,
அப்படிப்பட்ட எங்கேயோ பேச முடியாத கேட்க முடியாத குரலாக தான் நான் இருக்கேன், நான் வந்திருக்கேன். அதனால் இந்த வேலண்டைன் டே அவர்களுக்கான வேலண்டைன் டே. உங்களோட எழுத்து அவ்வளோ தூரம் எல்லாரையுமே பாதிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, மனிதர்கள் அவ்வளவு தூரம் பாரத்தோடு அலையிறாங்க. அந்த பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய உங்களுடைய விரல்கள் எப்போதும் இயங்கிக்கிட்டே இருக்கணும். அதற்கு வேலண்டைன் டே இல்லை, பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறது தான், நீங்கள் இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், இன்னும் உற்சாகமாக இருக்கணும், இன்னும் நிறைய காதலோடு இருக்கணும், நிறைய சந்தோஷத்தோடு இருக்கணும். உங்களை சுற்றி எப்போவுமே தலை நிறைய போடணும்னு நினச்சேன். ஆனால் என்னது சாக்லேட்டா? தேங்க்யூ தேங்க்யூ. இது வந்து இப்படி போடணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் விட மாட்டீங்க. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய கிஃப்டாக வருது. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் என்னுடைய வேலண்டே வாழ்த்துக்கள். உண்மையில் வாழ்க்கையில் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் வெறுப்பு தான் நிறைஞ்சிருக்கு. அன்பு செலுத்துறதுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தருணங்களையும் நம்ம கூச்சப்படாமல் எடுத்துக்கணுங்கிறது தான் எல்லாருக்குமான என்னுடைய வாழ்த்து செய்தி. நன்றி. என்னோட காதலனுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு காதல் கவிதை வேணும். அதுக்கு உங்களோட என்னோட ஸ்டேட்டஸில் கூட நான் வச்சு அதை சொல்ல முடியும். அப்படி ஒரு கவிதை அல்லது அப்படி ஒரு உணர்வு நோட் பண்ணுங்கடா, நோட் பண்ணுங்கடா. என் புக்கில் எல்லாம் இருக்கும் பாருங்க. இது கனமாக பார்க்காம ரொம்ப பஞ்சு மாதிரி தெரியறதுனால உங்களுக்கு இதே வந்து அந்த செய்தி தான் நீங்கள் கேட்ட செய்தி தான் அந்த புக்கோட டைட்டில். சரி, நான் வந்து பைபிள் மாதிரி ஒரு அந்த புக்கோட இல்லை அந்த புக்கோட டைட்டிலே எடுத்துக்கோங்க. நாளை என்பது உன்னை காணும் நாள். எனக்கு டுமாரோ நாளைக்குங்கிறது என்னைக்கு உன்னை பார்க்குறனோ அதுதான் என்னுடைய நாளைய பொழுது. உன்னை பார்க்காம ஒரு டே வந்தால் கூட அது என்னுடைய நாளைய பொழுது கிடையாது. இதோட என்ன மெசேஜ் வேணும்? அட்டப்படுத்த மெசேஜ் இருக்குது, எதுக்கு பிரிக்கிறீங்க? நான் வந்து ஏதாவது ஒரு பேஜ் எடுத்து உங்கள் கவிதையை உங்கள் முன்னாடி படிச்சு காட்டுறேன். கட்டத்திரிச்சு கட்ட சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது டீ காஃபி வந்துச்சு. கட்டத்தை பிரிச்சந்தான், ஆனால் டீ காஃபி வந்துச்சு. 3 நிமிட அன்பு. இது சூப்பர். உங்களுக்கு தினமும் ஒரு மெசேஜ் அனுப்புவேன். அது என் இதயத்தில் ஆழத்தில் இருக்கும் ஒரு ரகசியமாக இருக்கும். 3 நிமிடத்தில் அதை அழித்து விடுவேன் என்றால் ஏன் என்றேன். நீ என்பது நீ அல்ல, என் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் நீ எனும் ஒரு கதாபாத்திரம். அவன் அதை அக்கணமே படித்து விடுவான். அப்புறம் அது எங்கே இருப்பதில் பொருள் இல்லை என்றால் எஸ், அது என் ஆழத்தில் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ஒரு ரகசியமான மெசேஜ். அப்படி எத்தனை பேர் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி டெலிட் ஃபார் எவ்ரி திங், டெலிட் ஃபார் எனி திங் அப்படிலாம் அனுப்பியிருக்காங்களா? டெலிட்டே பண்ண மாட்டேன். நீங்கள் பண்ண மாட்டீங்க. நான் ஒன்று அனுப்புகிறேன், நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், பதில் வரல, பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரில, சரி அப்படின்னு சொல்லி டெலிட் ஃபார் மீன்னு ஒன்று இருக்கும், அதை அனுப்பி டெலிட் பண்ணிட்டேன்னா அது நான் மட்டும்தான், என்னோட பேஜில் மட்டும்தான் டெலிட் ஆகும். எனக்கு யாருக்காவது மெசேஜ் அனுப்பி பதில் வர்றப்போ ஒரு டவுட் வரும், அவங்க தான் அனுப்புகிறாங்களா கூட இருக்கவங்க எவ்வளோ அனுப்புகிறாங்க. சந்தேக பிராணியை காதலிக்காதீங்க சொன்னா கேட்டு கடவுளே. அதாவது இது மெசேஜ் அனுப்ப மாட்டேன். நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க. இல்ல வந்தா கூட அனுப்புன மெசேஜ்க்கு பதிலும் வராது. இல்ல பதில் வந்து அனுப்பணும்னு தோணும். நம்ம அனுப்புற பதில் அவங்க தான் படிக்கிறாங்களா வேற எவனும் படிக்கிறாங்களான்னு எப்படி தெரியும் நமக்கு? உங்களுக்கே அந்த பயம். எல்லாரும் கூட யாராவது இருக்காங்க. உங்களுக்கும் வாய்க்கா தகராறு இருக்கா? சரி, எனிவே ரொம்ப சந்தோஷம். உங்களோட வந்து அரசு பணி, அரசியல் பணி, பொது பணி, ஏகப்பட்ட கல்லூரி மாணவர்களோடு பயணம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கீங்க. கேட்ட உடனே எப்போ கேட்டாலும் கொடுக்குற மாதிரி முத்தத்தையும் அன்பையும் தவிர இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி. காதலர் தின நல்வாழ்த்துக்கள், வேலண்டைன்ஸ் டே. ஸோ 7 days அநேகமாக நான் எல்லாமே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் எந்த இருக்கும் ரிப்ளை வராதுங்கிறதுனால வருத்தத்தோடு விடைபெறுகிறேன். கேமரா ஆஃப் பண்ணுங்கப்பா.